எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஜிஎஸ்டி சட்டம் தெரிந்து கொள்வோம். 5 ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே போன்று ஜிஎஸ்டி கேன்சலேஷன் என்பது தற்போது அதிகமாக செய்யப்பட்டுள்ளது. ஆக ஜிஎஸ்டி சட்டம் ஜிஎஸ்டி கேன்சலேஷனை ஊக்குவிக்கிறதா அல்லது ஜிஎஸ்டி அதிகாரிகளுடைய அதிரடி நடவடிக்கையால் பாதிக்கப்படும் ஜிஎஸ்டி எண்கள் பற்றிய ஒரு சிறப்பு காணொலி. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு டிஎன் வாட் சட்டமாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு இந்த டிஎன்ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு விற்பனை வரி சட்டமாக இருந்தாலும் சரி, அதில் பதிவு செய்துள்ளவர்கள் தான் 2017 ஜிஎஸ்டி மைக்ரேட்டட் என்று செய்யப்பட்டு அவருடைய ஜிஎஸ்டி எண்கள் வழங்கப்பட்டது. ஆனால் 2017 தமிழ்நாட்டில் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை கஜா புயல் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாகும். இதுபோன்று பல பகுதிகள் புயலால் மழையாலும் பாதிக்கப்பட்டன. அதற்கு அடுத்து 2019-20 ஆண்டுகளில் கொரோனா பாதிப்புகளால் பெரும் நஷ்டத்தை சந்தித்தது சில்லறை வியாபாரிகள் தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் பொருளாதார இழப்புகள் ஏற்படும் போது ஒரு முறை மற்றும் இருமுறை மட்டுமே ஜிஎஸ்டி கவுன்சில் பொது மன்னிப்பு திட்டம் வழங்கினார்கள். அதில் சில பேர்கள் மட்டுமே ஜிஎஸ்டி எண்கள் ரிவோகேஷன் செய்யப்பட்டன. ஆனால் தமிழ்நாடு மாநில அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள் தொடர்ந்து 6 மாதங்கள் ஜிஎஸ்டி படிவங்கள் தாக்கல் செய்யாத வணிகர்களுக்கு அவருடைய ஜிஎஸ்டி பதிவெண்கள் ரத்து செய்து விடுகிறார்கள், கேன்சல் செய்து விடுகிறார்கள். ஆக இவற்றுடைய பாதிப்பு என்பது ஜிஎஸ்டி எண்கள் மற்றும் ஜிஎஸ்டி ஃபைலிங்கை நம்பி இருக்கக்கூடிய வரித்தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிகள் பெரும் பொருளாதார நஷ்டத்தை சந்தித்து வருகிறார்கள். ஒருபுறம் ஜிஎஸ்டி போர்ட்டல் அதிக தாமத கட்டணம் என்ற பெயரில் வசூல் வேட்டையில் இறங்கி சில்லறை வர்த்தகத்தையே முடக்கிவிட்டது. மறுபுறம் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஜிஎஸ்டி கேன்சலேஷன் செய்வது எப்படி என்று முதலாக அவர்கள் தெரிந்து கொண்டது ஜிஎஸ்டி போர்ட்டலில் அதுதான். ஆனால் அதனுடைய பாதிப்பு என்பது முழுக்க தற்போது சில்லறை வியாபாரத்துக்கு கிடையாது, வரித்தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டிக்கள் மற்றும் வரி ஆலோசனைக்கு தான் அதிகம். ஆக மீண்டும் இந்த ஜிஎஸ்டி உயிர்ப்பிப்பதற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் பொது மன்னிப்பு திட்டம் வழங்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் அனைத்து வணிக சங்கங்களும் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்ட வணிக சங்கங்களும் 15 வணிக சங்கங்களும் வரி ஆலோசனை சங்கங்களும் கோரிக்கை வைக்க வேண்டும் என அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஜிஎஸ்டி சட்டம் வடிவம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.